சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சு கொண்டிருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுத்துகிட்டு வராரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க போகிற திரைப்படம் தலைவர் 173. ஆனால் தலைவர் 173 ரஜினி அவர்கள் ஆரம்பத்தில் சுந்தர் சி தான் இந்த படத்தை எடுப்பார் என அனௌன்ஸ்மெண்ட் விட்டிருந்தார். மேலும் கமல்ஹாசன் தான் இந்த படத்தை ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் பேனரில் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண இருந்தார். தொடர்ந்து ரஜினி கமல் இருவரும் சேர்ந்து தான் படம் பண்ணுவாங்க என எதிர்பார்க்கப்பட்டது. கடைசியில் கமலோட ப்ரொடக்ஷன்ஸில் ரஜினி நடிப்பார் என்கின்ற தகவல் வந்தது ரசிகர்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுத்தது. தொடர்ந்து இந்த படம் சுந்தர் சி எடுப்பார்னு அறிவிக்கப்பட்ட போது அவர் அந்த படத்திலிருந்து திடீரென வெளியேறிட்டார். காரணம் ரஜினிகாந்துக்கு கதை பிடிக்கலை என சொல்லப்படுகிறது. மேலும் தொடர்ந்து தலைவர் 173 படத்திற்கான கதை தேர்வு மும்முரமாக நடைபெற்று வருது. இதற்கு நடுவில் தான் பார்க்கிங் படத்தை எடுத்த ராம்குமார் பாலகிருஷ்ணன் கமல்ஹாசனிடம் கதையை சொல்லியிருக்காரு. ஏற்கனவே வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் சார்பாக சிம்பு படத்தை எடுக்கவா இருந்தார் ராம்குமார் பாலகிருஷ்ணன். அனௌன்ஸ்மெண்ட்டும் வெளியாச்சு. கடைசியில் அந்த படத்தோட கதையை கமல்ஹாசன் மற்றும் ரஜினியிடம் சொல்லி ஓகே வாங்கியதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. சிம்பு நடிக்க இருந்த கதையில் தான் நம்ம ரஜினிகாந்த் தற்போது நடிக்க போகிறாராம். மேலும் அனைவரும் எதிர்பார்த்திருந்த மாதிரி இந்த தலைவர் 173 ரஜினி நடிக்க போகிற இந்த படத்திலே தான் கமல்ஹாசனும் சேர்ந்து ஒரு சின்ன கேமியோ பண்ண போகிறாராம். மற்றபடி தலைவரும் ரஜினியும் சேர்ந்து தனியாக ஒரு படம் கண்டிப்பாக பண்ண போகிறது கிடையாது. அதற்கேற்ற இயக்குனரும் கிடையாது. லோகேஷும் கூலி சொதப்பந்தனால ரஜினிகாந்த் லோகேஷை கண்டுக்காமல் விட்டுட்டார். கமல்ஹாசனாலையும் லோகேஷை வச்சு படம் பண்ணுற யோசனையில் தற்போது கிடையாது. கைதி 2 படமும் லோகேஷ் ட்ராப் பண்ணிட்டாரு. இரும்பு கை மாயாவி படமும் லோகேஷ் ட்ராப் பண்ணிட்டாரு. தொடர்ந்து அவரோட கெரியரே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. தற்போது தலைவர் 173 படத்திற்கான பூஜை வரும் ஜனவரி மாதம் பொங்கல் அன்னைக்கு பூஜை பண்ண போகிறதா தற்போது அஃபீஷியலாக ஒரு தகவல்கள் கிடச்சிருக்கு. மேலும் இந்த படத்தில் சாய் பல்லவி தான் ஹீரோயினாக ப்ளே பண்ண போகிறாங்கன்னு சமீபத்தில் படக்குழுவே சொல்லிட்டாங்க. மேலும் இந்த படத்துக்கு இளையராஜா மியூசிக் பண்ண அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து அனிருத்தே மியூசிக்காக போட்டு பார்த்து மக்களுக்கு சலிச்சு போச்சு. அதன் ஒரு இன்டர்வல் பிரேக் எடுக்கும் விதமாக தான் இளையராஜா இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணால் நல்லாயிருக்கும் என அனைத்து தரப்பிலிருந்தும் கேள்விகள் இருந்ததுனால இளையராஜாவே இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுவாரான்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.